நீங்க பிடிக்கிறீங்களா? சோ பிடிச்சிப்பீங்களா? இந்த பிடிச்சுக்கோங்க. நீங்க ஏற்கனவே என் போன் நிறைய தடவை கீழே விழுந்திருக்கு. தள்ளி பிடிங்க, தள்ளி பிடிங்க. சரி நம்ம அங்க போய் வேற செம்மையா இருக்கிறது குட்டி. ஹாய் சொல்லுங்க கேமராவுக்கு. ஹாய். சரி நம்ம ஃபுல்லா காட்டலாமா? நம்ம எங்க இருக்கோம் இப்ப? ஏற்காடு. ஏற்காடு சொல்லுங்க. ஏற்காடு. ஏற்காடா? சரி வாங்க நம்ம மேல போலாம். கூப்பிடுறாங்க மேல போலாம் வாங்க. வெள்ளியா? So little family trip with cuties. ஃபுல்லா கிளைமேட் இன்னைக்கு நல்லா இருக்கு. இருங்க நம்ம ஃபுல்லா இருங்க கேமரால ஒரு வீடியோ பிடிச்சிடலாம். நீங்க பிடிச்சிக்கிறீங்களா? சரி இருங்க. ஸோ கைஸ் ஆக்சுவலி வந்து என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஏற்காடு வந்திருக்கோம். ஸோ இடம் சூப்பராக இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே வந்து இது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு. உங்களுக்கு பார்க்கக்குள்ள தெரியும். மீமி முன்னாடி இருக்காங்க. அம்மா எங்கன்னு கேட்குறான். ஸோ ஃபேமிலி ட்ரிப்புங்கிறதுனால ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ குட்டீஸ் கூட கீழே வந்தது மட்டும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ பின்னாடி பார்த்தீங்களா கிளைமேட் சூப்பராக இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் மதியானம் 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டே இப்படி தான் இருக்குது. நேச்சர் ஃபுல்லாக நேச்சர். ஸோ தட்ஸ் வாட் ஐ லவ் தி நேச்சர். கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டீஸ் போயிட்டு இருக்கான். ஹோய் ஹாய் சொல்கிறா. வந்துட்டு இவனை இப்போ தூக்கிட்டு நான் ஏறிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்னொன்று காட்டணும் அப்படின்னா மிளகு கொடி இதுதான். மிளகு பீடா கையில் கொடு. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா மிளகு. நீங்கள் வந்து பெப்பர் சாப்பிட்ருக்கீங்களா வீட்டில்? ஸோ அதுதான் இது. அந்த செடி பேக்கில் தெரியுதுல்ல, அதுதான் மிளகு கொடி. இந்த மரத்தெல்லாம் பாருங்கள் இங்கே சுற்றி இருக்கு. இங்கே இப்போ என் பின்னாடி ஒரு கொடியாட்ட தெரியுதுல்ல. ஸோ இதெல்லாம் வந்து பிளாக் பெப்பர். ஸோ இதுதான் இது. இதை காய வச்சு அப்புறம் வந்து இது பண்ணாங்கன்னா செம்ம காரமாக இருக்குது. பச்சையாக இருக்கிறதே ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன். ஃப்ளேவர் தெரியுது. தூக்கிட்டு வர ஏற முடியல, ஏன்னா கிளைமேட் கூலாக இருக்கனால ரொம்ப மூச்சு வாங்குது. ஸோ தட்ஸ் வாட். ஸோ இன்னொரு நாள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வரக்கலாம் நான் கவர் பண்ணுறேன் ஃபுல்லாகவே விளாகில். ஒரு கையில் கேமரா ஒரு கையில் இவன். கீழே வேற கல் பாருங்கள் கரடு முரடாக இருக்குது. ஸோ கீழே விழுந்துருவோன்னு பயமாக இருக்குது. தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ பாய் சொல்லுங்கள். பாய். ஸோ இன்னொரு தடவை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அடுத்த தடவை வந்து கவர் பண்ணக்குள்ள ஒரு டிஎஸ்எல்ஆரோட வந்து இதை ஃபுல்லாகவே கவர் பண்ணும். ஏன்னா நேச்சர் சூப்பராக இருக்குது. தட்ஸ் ஆல் கைஸ். டுடே ஃபேமிலி கமிட்மெண்ட்டோட போயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி வீடியோ கூட அப்லோட் பண்ணல. சண்டே ஃபண்டே தான். பட் யூ நோ தட் கைஸ் ஃபேமிலி ஸ்டஃப். ஸோ இது ரெண்டையுமே வந்து நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். வேறு முன்னேருந்து நான் சொல்லிட்டே இருக்கான். இந்த ஸ்டிக்கை வந்து அவன் பிடிக்கணுமா, பிடிச்சானா விட்டுருவாங்கிறனால நான் கொடுக்காம இருக்கேன். ஓகே பார்க்கலாம். சரி போகலாம். மேலே கூப்பிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக தனியாக இருக்கனால. பாய் பாய் பெப்பர். ஓகே கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு 3:30 மணி கிட்ட ஆகுது. ஸோ ஆக்சுவலி வந்து என்னோட ஐஸ்கிரீம் சேலஞ்ச் எடிட்டிங் பண்ணிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணிருக்கேன். ஸோ ஃபேமிலி எல்லாமே வெளியே இருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்துட்டு என்னடா லேப்டாப் வச்சு இது பண்ணிருக்கேன். ஸோ அவங்க லைட்டாக மூஞ்சி சொல்லிக்கிறாங்க. பட் உங்களுக்கு தெரியும், ஸோ கண்டினியூஸாக வீடியோ கொடுக்கணுங்கிற ஒரே விஷயம் தான். ஸோ இங்கே வந்து இப்போ 2 டவருமே கட்டு, ஜியோ ஏர்டெல் ரெண்டுமே வந்து ஃபுல்லாக டவர் கட் ஆயிருக்கு. ரூமில் இருக்கேன். ஸோ இதை எடிட்டிங் முடிச்சுட்டு ஃபோனில் காப்பி பண்ணிட்டு ஸோ அவுட்டோரில் போய் தான் இதை அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதான். பட் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறது ஒரு ஃபன்னாக இருக்கலாம். பட் எனக்கு வீடியோ பண்ணுறது ஒரு இதுவாக இருக்குது. லைக் எப்படி சொல்கிறது, ஒரு சந்தோஷமாக இருக்குல்ல. ஸோ கரெக்டான டைம் கொடுக்கணுன்னு டெக்குக்கு பண்ணவே முடியல. ஸோ இங்கே உட்காந்து இன்னமேட்டு வந்து ஷூட் பண்ண முடியுங்கிறது இந்த லைட்டிங்கில் ஆக்சுவலி முடியாது. அதனால் வந்துட்டு இந்த ஒரு வீடியோ மட்டும் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான். இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஐஸ்கிரீம் சேலஞ்ச் வீடியோ டவர் கிடச்சிருந்தா கரெக்டாக அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். எடிட்டிங் முடிச்சுட்டேன் அரௌண்ட். ஸோ அவ்வளோதான் கைஸ் இப்போயோட அப்டேட். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபேமிலியோட வந்து போட்டிங் பண்ணிருக்கோம். போட்டிங் வந்து நவரவே மாட்டேங்குது. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சித்தி. ஸோ இவங்க பேர் வந்து சரோஜா. இங்கே ஒரு குட்டி பையன் இருக்கான். தம்பி இங்கே பாரு, தம்பி இங்கே பாருங்க, இங்கே திரும்புங்க, உளுந்துடாதீங்களா உள்ள.
ஓ ஆக்சுவலி அவங்க அம்மா வந்து இன்னொரு போட்ல எங்க அவங்க ஓ அவங்க அங்க ஒரு போட்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா என் சித்தப்பா இருக்காரு. சித்தப்பா ஹாய் சொல்லுங்க கேமராக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா தர்சன். ஸோ இவன் வந்து என் சித்தப்பா பையன் ஹாய் சொல்றான். தண்ணி உள்ள வருதுங்க பேர் கில்ஸ் மாதிரி. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா தாழ்வான பகுதியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். உயிருக்கு சாதாரணமாகிட்டு இருக்கு. சுத்தி பாத்தீங்கன்னா தண்ணி நாங்களே பெடல் பண்ணிட்டு இருக்கோம். முடியல சத்தியமா கால் முட்டியெல்லாம் வலிக்குது. நவர மாட்டேங்குதுங்க பாருங்க. என்ன வேகமா 2 பேரும் அழுத்துறோம். ஒரே இடத்துல தான் நிக்கிறோம். வண்டி திருப்புங்க விளையாடாதீங்க. இன்னும் இவ்வளவு பாதி தூரம் கூட வரல அதுக்குள்ள வண்டி திருப்புறாரு. இப்ப நம்ம போய் அவங்களையும் மீட் பண்ணுவோம். இப்ப அங்க பாத்தீங்களா மாமா அவங்க நீங்க அழுத்தினா போகுதுங்க 2 பேருக்கு. இங்க ஓவர்லோட் ஆட்டு இருக்கீங்க போக மாட்டேங்குதுங்க. ஏங்க இங்க பாருங்க புண்ணியானது இந்த வண்டி பொல பொலன்னு இருக்கீங்க பாருங்க. ஆமா அது இல்ல மாமா நவரவே இல்லைங்க பாருங்க என்ன அழுத்த அழுத்துறோன்னு இல்ல. இங்க பாரு வந்துட்டாங்க. அவங்க அப்பா பார்த்தோன்னே அங்க போகணுங்கிறாங்க. ஏய் குட்டி போக கூடாது. எங்கடா தண்ணிக்குள்ள கிண்ணிக்குள்ள அப்படியே ரிவர்ஸ் போடுங்க. இருங்க அப்படியே நாங்க ரிவர்ஸ் வரோம். இருங்க ரிவர்ஸ் போகுது ஃப்ரண்ட்ல போக மாட்டேங்குது வண்டி. இது என்னடா புது கீழா இருக்கு. மாத்திக்கலாம் வேணாம். மாத்தலாம் என்ன பயணம் தானே அதெல்லாம் மாத்தலாம். ஒன்றாவது பக்கத்துல ரொம்ப பக்கத்துல வந்தா கொடுக்கலாம். எங்க என்ன ஆயிட போகுது அதெல்லாம் ஒன்றாவது பக்கமா போலாம். இருங்க அப்படியே இருங்க நாங்க ரிவர்ஸ் வரோம். இருங்க இப்ப திடீர்னு அப்பா கிட்ட போறேங்கிற. ஏன்டா இவ்வளவு நேரம் பூபதி என்ன கிட்ட தானே இருப்பேன். இருங்க யாரும் எதுவும் பிடிக்கும் ட்ரைபாடு நம்பிக்கை இருக்கு என் ட்ரைபாடு மேல. பார்த்து சித்தப்பா. ஆமா பார்த்து அவ்வளோதான். நீ அங்க போறியா? சரிப்பா நீப்பா ஓகே குட்டியே. ஒன்னும் இல்ல சித்தப்பா அவ்வளவு பயந்துக்கிற அளவுக்கு பக்கத்துல தானே இருக்கு. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா மாமா அத்தை ஹாய் சொல்லுங்க. நீங்க போறீங்களா தனியா அந்த பக்கமா? ஆமா வாங்க அந்த இதுக்கு போலாம். ஒன்னும் இல்ல நம்ம திருப்பிக்கிட்டு ரிவர்ஸ்ல போலாம் நம்ம வண்டியை வச்சுக்கிட்டு. அதான் பாய் ஃபேமிலி டைம். தம்பி பிடிச்சுக்கோங்க. ஏதோ குழந்தை ஏதோ கள்ள கடத்தல் பண்ற மாதிரி அரை கடல் மாதிரி அரை ஏரிக்கு வந்து ஆள் மாத்திரம். இங்க இருந்து அந்த போட்டுக்கு அந்த போட்டுக்கு. ஆமா தசிகா விட்டுட்டோம். தசி இங்க பாரு ஹாய் சொல்ல கேமராக்கு. சோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா இது இவங்களோட குழந்தை. இவன் அண்ணன் ஆக்சுவலி இங்க இருக்கான். அண்ணன் இங்க தங்கச்சி. எங்க சித்தப்பா எங்க ஐயோ அந்த வண்டி ஏதாவது வந்து ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விசைப்படகை வந்து அது என்ன விசைப்படகா அந்த படகு வரனால அது அலை வருச்சுன்னா நாங்க எங்க இதே கவர்ற மாதிரி இருக்கு. ஐயோ இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். ஐயோ வராதுரா பக்கத்துல வராதுரா. ஐயோ வரானே இவங்க வந்துட்டு போன வாட்டி எங்களுக்கு என்ன சேதாரம் வரும்னு மட்டும் பாருங்க. ஐயோ போட்டு இப்ப கமர போகுது. போட்டே கமர போகுது பாருங்க. இப்ப போயிட்டு வந்த வாட்டி அப்படியே ஆடுது பாருங்க. போட்டே ஆடுது. ஐயோ பயமா இருக்கு. போங்க சித்தப்ப எனக்கு நீச்சல் தெரியும். நான் இப்பயே சொல்றேன் நான் அடிச்சுட்டு போயிடுவேன். நீங்க தான் மாட்டிக்குவீங்க. ஓ சரி ரிவர்ஸே போடும். அந்த தளவு போய் பார்க்கணும் சித்தப்ப. எழுதி கால் தான் அடிக்குது பாருங்க. எவ்வளவு தூரம் அழுத்துறோம் அவரு தான் பாருங்க. இல்லக்கா அது காத்து அடிக்கிறதுனால தண்ணி ஆடுது உங்களுக்கு. இப்ப பாருங்க ரிவர்ஸ்ல எவ்வளவு வேகமா எங்க வண்டி போகுது. இதுவும் நிக்குது. இல்லடா இதுவும் நிக்குது. ரிவர்ஸ் போகுது. சரி அது ரிவர்ஸ். எங்க சித்தப்பா ரிவர்ஸ் பாத்துக்குவாரு. போலாம் ரை சாமி. அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க நம்மளை நோக்கி நேரம்.
அவன் எவ்வளவு தூரம் சண்டை பிடிச்சான் அவங்க அப்பா அம்மாட்ட. ஏன் சித்துப்பா பூபதி அண்ணா கூட தான் இருப்பேன், பூபதி அண்ணா கூட தான். பாதியிலேயே நான் அப்பா அப்பாங்கிறான். தெரிஞ்சு போச்சு நம்ம படகு பாதியிலே சாஞ்சு போயிருந்தேன். நீ ஏன்டா இப்படி பயந்துக்கிறாடு, ஒரு தூக்கி வெளியே போறா இப்படி பயந்துக்கிறான் பாரு. அண்ணா அண்ணா அண்ணாங்கிறான். இது வேகமா போகுதுங்க ரிவேஸ். ஸோ இந்த இடம்லாம் அப்படியே குப்பை ஒதுங்கி இருக்கு ஓரமா. சரி நம்ம போதும், நம்ம மூஞ்சியே காமிச்சது. இப்போ நம்ம சுற்றி இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணலாம். அந்த 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 சூறாவளி படகுன்னு அதுக்கு பேர் வச்சுட்டோம். எங்க சித்தப்பா காணும் எங்க அதான் நம்ம எங்க பேக்லயே போறோம், எங்க ஃப்ரண்ட்லயே போவோம். அவங்க பாருங்க, அவங்க கூட்டு படகு 2 படகை வந்து சேர்த்து அது வழியா போறாங்க. சித்தப்பா இப்ப நம்ம திருப்போம் சித்தப்பா. நமக்கு 130 தான், 170 ரூபாய் 4 பேரா? பரவாயில்ல, வந்துட்டு போலாம் ஒரு தடவை. கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், தப்பே இல்லை. அரை மணி நேரங்கிறது ரொம்ப பெரிய டைம் தான். இப்போ எவ்வளோ டைம் ஆயிருக்கு, எவ்வளோ ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? 4:15 தான், 10 நிமிஷம் தான் ஆயிடுது. 4-5 சொன்னேன் முன்ன, இப்போ 5 நிமிஷம். விசித்திர பிறவியோட பாக்குறீங்களா? ஸோ அங்கே வந்து ஃபிஷ்ஷர்ஸ் இருக்காங்க, ஃபிஷ் பிடிச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர், ஒரு 4-5 பேர். ஸோ ஒரு வழியாக வந்து வெற்றிகரமாக கரைக்கு போய் சேர போகிறோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் கற்றுக்கிட்டது என்னன்னா, நீங்கள் வந்து போட்டிங் வந்தீங்கன்னா உங்களால் நல்லா சைக்கிளிங்கு உடம்பு ஃபிட்டாக இருந்தால் மட்டும் இதுக்கு வாங்க, இல்லைன்னா அந்த மோட்டர் போட்லேயே ஏறிட்டு போயிடுங்க. எவ்வளோ அழுத்துறோம் அப்பயும் இந்த போட் போகவே மாட்டேங்குது. இது எங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன், எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகுது. சில கண்ட்ரோல் ரொம்ப ஈஸி. என் பக்கம் இழுத்தா போட் என் பக்கம் திரும்பும். ஸோ இதே பார்த்தீங்க அப்படின்னா அவர் பக்கத்தை திரும்பினா அந்த பக்கம் திரும்பும். மற்றபடி இந்த பக்கம் சைக்கிளிங் தான், உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு அழுத்த வேண்டிதான். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து 170 ரூபாய் சித்தப்ப, 170 ரூபாய்க்கு 4 பேர் கண்டிப்பாக ஒர்த்து தான். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஒரு தடவை நீங்கள் ஏற்காடு வந்தீங்கன்னா. அவ்வளோதான், பாய் பாய். போட்டிங் சித்தப்ப, போட்டிங் ஃபினிஷ், பாய். இதுக்கு தான் வந்து நாங்கள் அதை வந்து சுனாமிங்கிறோம். எப்படி ஆடுது எங்கள் போட்டு, பயமா இருக்கும். அந்த அது வந்து ஒரு ஒரு சூறாவளி படகாட்டம் வந்துட்டு போயிடுது, அப்படியே படகே அப்படியே ஆட ஆரம்பிச்சிருது. சாமி, நம்ம கரெக்டாக போய் லேண்ட் பண்ணுறோம் ப்ரோ. வச்சுட்டு போ, எந்த இது இப்பயே முடிவு பண்ணுங்க. பக்கத்துலயே வா, போட தயவு செஞ்சு மாத்துங்கடா, அழுத்த முடியலடா. மற்றவெல்லாம் எங்களுக்கு ஸ்லோவா அழுத்துறவங்களாம் ஃப்ரண்ட்ல அழுத்தினா ஃப்ரண்ட்ல, பேக்ல இது பண்ணா ரிவேஸ். ஏறுங்க, இப்படி ஆகுது. பிரதர் பரவாயில்ல, கொடுத்துட்டீங்களா? சரி விடுங்க, எக்ஸ்ட்ரா டைம் ஆயிடுச்சுல. எங்க எல்லாரும் ஓகே. இப்போ மாமா தெரியல, ஃபேமிலிஸ். ஓகே, ஓகே கைஸ், அன்னையோட நாள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா போச்சு அப்படின்னா சொல்லலாம். ஸோ ஃபேமிலி டைமுங்கிறது ரொம்ப இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் யாராக வேணா இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேமிலிக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அது என்ன பிஸ்னஸ்ஸு இல்லை வந்து ஸ்டூடெண்ட்டு, நீ எதுவாக இருந்தாலும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ அன்றைக்குமே வந்து ஒரு சின்ன விஷயம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எங்கள் அப்பா அம்மாவால் வர முடியல. ஸோ அவங்களுக்குமே 2 பேருமே வந்து அவங்களுக்கு வேலை இருந்தது. ஸோ அதனால் அவங்க இது பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் அன்றைக்கி ஒரு இது. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அன்றையோட டே ரொம்ப நல்லா போச்சு. இப்போ வரைக்குமே என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான் கோவா கோவா கோவா, பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு அந்த சொல்லிகிட்டே இருந்த மாதிரி தான். ஸோ எந்த ஊருக்குமே இப்போ வரைக்கும் போனதில்லை. ஸோ படிச்சுட்டு இருக்கலே அப்படின்னா, ஸோ இப்போ படித்து முடிச்சிட்டோம். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ஊரில் இருக்கான். ஒருத்தன் ஐஎஸ் ஸ்டடிங்கிறான், ஒருத்தன் வேலைக்கு போயிட்டான். ஸோ கண்டிப்பாக இவங்க எல்லாத்தையும் சேர்த்து இனிமேட்டு போக முடியுமாங்கிறது
மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். இந்த வீடியோ கூட பார்த்தா கூட அவனுங்க கமெண்ட் பண்ண மாட்டானுங்க. அவனுங்களை பற்றி எனக்கு தெரியும் அவனுங்க யாருங்கிறத. ஸோ இன்னமுமே வந்து இட்ஸ் மை ட்ரீம் சொல்லிட்டு அந்த கேம்ப் ஃபயர்லாம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சுற்றி உட்காந்துருப்பாங்கல்ல. என்னதான் நம்ம ஃபேமிலி கூட போகிறது ஒரு பக்கம் இதாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது டிஃபர். உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிற ட்ரிப்புங்கிறது வேறு, ஸோ ஃபேமிலி கூட போகிற ட்ரிப்புங்கிறது வேறு. ஸோ என்ன ஃபன்னாக இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே. பட் ஃபியூச்சரில் போனோன்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு vlog ரெடி பண்ணுவாங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஸோ இன்னையோட வீடியோவில் உங்ககிட்ட எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன இன்சிடென்ட் வந்து என் லைஃப்பில் நடந்தது. ஸோ ரொம்ப ரீசெண்டாக நடந்தது. அது மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து ஏன் மேலே கிரியேட் பண்ணிச்சு. ஸோ அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதான் ஒன்றும் இல்லைங்க, பெருசாலாம் வந்து ஒரு ஜூஸ் கடைக்கு போயிருந்தேன். ஸோ ஜூஸ் கடையில் எப்பயும் போல் ஃபேவரட்டாக குடிக்கிற கடை. ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன். ஸோ வரக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இந்த வயசானவங்க இல்லாதவங்களாம் வந்துட்டு தம்பி பசிக்குது இந்த மாதிரி ஏதாவது காசு கேட்பாங்களா. ஸோ அப்படி வந்து ஒரு பாட்டி கேட்டாங்க. அந்த பாட்டி நான் நிறைய தடவை வந்து அந்த பக்கம் பார்த்துருக்கேன். நம்ம பார்ப்போம்ல ஒருத்தங்களே வந்து தொடர்ந்து அந்த மாதிரி இருக்குள்ள. ஸோ என்ன நான் எப்பயுமே வந்து அந்த பாட்டிகிட்ட பேசுவேன், பாட்டி என்ன பாட்டி நீங்கள் வசூல்லாம் பலமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10 rupees இருந்தது, அதை கொடுத்துட்டேன். பாட்டி ஏதாவது ஜூஸ் கீஸ் குடிக்கிற பாட்டி, ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, சரி தம்பி ஏதாவது ஜூஸ் சொல்லலாம். நான் ஒரு லிஸ்ட்டே சொன்னேன், பாட்டி சாத்துக்குடி முலாம்பழம் இதெல்லாம் இருக்குது, என்ன வேணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. சரி முலாம்பழமே சொல்கிறியா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே தம்பி சொல்லு அப்படின்னுச்சு. சொன்னாங்க. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நான் அந்த ஜூஸ் ஆர்டர் பண்ணுறேன். ஆர்டர் பண்ணிட்டு பாட்டி அங்கேயே இருக்காங்க, வாங்க பாட்டி அப்படின்னு. வரவே இல்லை. சரி நான் ஜூஸை கையில் எடுத்துகிட்டு போய் அந்த பாட்டிகிட்ட கொடுக்குறேன். அந்த பாட்டி அந்த கடைக்கிட்ட வரவே இல்லை. ரோட்லேயே நிற்கிறாங்க. நான் சொன்னேன் ஜூஸ் கையில் கொடுத்து அது குடிக்க ஆரம்பிச்சு. ஏன் பாட்டி இங்கே வெளியே நின்று குடிக்கிறீங்க, நீங்கள் கடை இருக்குல்ல அங்கே பாருங்கள் உட்காரத்துக்குலாம் சேர் வச்சுருக்காங்க, நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கோங்க. ஏன்னா இப்போ லாஜிக்காக பார்த்தீங்கன்னா அது காசு கொடுத்து வாங்கின மாதிரி தான். நான் பே பண்ணி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். நான் உள்ளே போகவே இல்லை. ஏன் பாட்டி அப்படின்னு கேட்டேன். ரொம்ப கம்பல் பண்ண சொல்லவே இல்லை. அவங்க அப்படியே ஓரமாகவே ரோட்லேயே உட்காந்து குடிச்சாங்க. ஏன் பாட்டி உள்ளே போய் குடிப்பாட்டி அப்படின்னு 2-3 தடவை சொன்ன வாட்டி, இல்லை தம்பி அங்கே எல்லாரும் வருவாங்க, நான் ஏன் அங்கே போய் உட்காந்தேன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு நான் அப்பயே தான் அதான் கேட்டேன் அந்த பாட்டிகிட்ட, பாட்டி ஏன் இப்படி பேசுகிறீங்க, நீங்களும் மனுஷங்க தான், இதில் என்ன இருக்குது, நீங்கள் இத்தனை நாள் காசு இல்லை சரி ஜூஸ் குடிக்க போகல, இப்போ நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் நீங்கள் போய் குடிக்கலாம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வயசான அந்த பாட்டி வந்து பெஞ்சில் உட்காந்து குடிக்கவே இல்லை, அங்கே ரோட்லேயே ஓரமாக உட்காந்து குடிச்சிட்டு போயிட்டாங்க. இதனடா ஒரு விஷயமா நீ ஜூஸ் வாங்கி கொடுத்ததுக்கோசரம் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஜூஸ் வாங்கி கொடுத்தேன், இந்த 10 ரூபா கொடுத்தேன், இது விஷயமே கிடையாது. இது எல்லாரும் பண்ணுறது தான். யாராவது உங்ககிட்ட வந்து பசின்னு கேட்டால் 10 ரூபா இருந்தால் கொடுப்பீங்க, இது ஒரு நார்மலான விஷயம். ஏதாவது சாப்பிட்ற பொருள் வச்சுருந்தாலும் இந்தாங்கன்னு சொல்லி கொடுப்பீங்க. இதை பற்றி நான் இங்கே சொல்லவே வரல. இதை சொல்றதுனால யாரும் எனக்கு தூக்கி அவார்டுலாம் எதுவும் கொடுக்க போறது இல்லை. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பாட்டி சொன்னதுதான், நான் ஏப்பா அந்த பெஞ்செல்லாம் போய் உட்காருவாங்கலாம், எல்லாம் வந்துட்டு போவாங்க, நான் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு வந்து அவங்க மனசுல வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து வளர்த்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இதுக்கு காரணம் யாருன்னா நீங்களும் நானும் அவங்கள ஒரு பார்வை பார்த்துருப்போம் தெரியுமா. ஸோ இந்த ரோட்ல இந்த ஸ்லம்ல இருக்க மாதிரி இவங்கெல்லாம் போனாங்கன்னா அப்படி மூஞ்சி சுழிச்சு ஒரு பார்வை பார்க்குறோம் தெரியுமா. ஸோ அந்த பார்வை தான் அவங்க மனசுல இந்த இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. இப்போ வந்து என்ன ப்ரோ என்ன காரணம் சொல்றீங்க, நானா வந்து அவங்களை விட்டு துரத்தி விட்டேன், இல்லை நானா வந்து அவங்கள புவராக இருக்க சொன்னேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்ககிட்ட சொல்கிற ஒரே விஷயம் தான், இது வந்து ஒரு சொசைட்டிங்க ஓகேவா. இப்போ நீங்களும் நானும் ஏதோ ஒரு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அவங்கள பண்ண விஷயம் தான் அவங்க அந்த இடத்துல அதை நினைக்க வச்சிருக்குங்கிறத நான் ஆணித்தனமாக நம்புகிறேன். ஸோ அதனால வந்துட்டு இனிமேட்டு அந்த விஷயத்தை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன், பஸ்ஸில் வந்து ஒருத்தவங்க உட்காந்து போயிட்டு இருக்காங்க, ஒரு சீட் காலியாக இருக்கு. ஸோ ஒரு வயசானவர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் வந்து ட்ரெஸ் க்ளீனாக எல்லாம் கொஞ்சம் ரேட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அவர் போய் உட்காந்த உடனே அந்த பக்கத்தில் இருக்கவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. இது எந்த அளவுக்கு அவங்கள ஹர்ட் பண்ணும் அப்படிங்கிறத அவங்க திங்க் பண்ணாங்களா இல்லையாங்கிறது தெரியல. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது யாரா வேணா நீங்களா இருக்கலாம் நானா இருக்கலாம். ஒரு 30 நாள் குளிக்கலன்னா ட்ரெஸ் அழுக்காக தான் இருக்கும், நம்ம மேலே இருந்து ஸ்மெல் தான் வரும். அதுக்கோசரம் வந்து அவங்கள ஏதோ மனுஷனாவே இல்லாமல் தள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி மூஞ்ச சுழிச்சிட்டு பார்க்கறது, இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவங்க மனசில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணுங்க. ஸோ யாருமே வந்துட்டு வேணும்னு அப்படி இருக்கிறது இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலையினால தான் வந்து அப்படி இருக்காங்க. ஸோ இதை வந்து நான் எப்படி சொல்கிறது, பணம் இருக்கவன ஒரு மாதிரியும் பணம் இல்லாமல் ஏழையாக இருக்காங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் அப்படி பார்க்கறது ரொம்ப தவறான விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ இதை தான் உங்க கூட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பாக என் பக்கத்தில் இந்த பக்கம் வந்து ஒரு வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேனை உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் வேர்ல்டு புவர்னு நம்ம சொல்கிற ஃபினான்ஷியலாக கம்மியாக இருக்கவங்களை உட்கார வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் 2 பேரையுமே வந்து ஒரு மனுஷனாக இவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அதே மரியாதை தான் அவங்களுக்கும் கொடுப்பேன். மேபி வந்து இவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்களை அப்ரிஷியேட் பண்ணலாம். சூப்பர் ப்ரோ நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்க கிட்ட இல்லாத சரி இந்த தப்பு நடந்துச்சு சரி விடுங்க பார்த்துக்கலாம், நீங்கள் வரத்துக்கு என்ன வழியோ அதை பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அதை விட்டுட்டு சொல்லுங்க ஐயோ வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேன் பெரிய ஆள் நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கவே இல்லையா, பக்கத்தில் வந்தாலே பேட் ஸ்மெல் அடிக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாராக இருந்தாலுமே 10 நாள் 5 நாள் குளிக்கல அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் தான் வரும். ஸோ அதனால் வந்து ஒருத்தங்களை மணி இருக்குங்கிறதுக்கோசரம் பெரிய ஆளாக பார்க்குறதும் மணி இல்லைங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் ஒருத்தங்களை தப்பாக பார்க்குறதும் ரொம்ப தவறான விஷயமா நான் பார்க்குறேன். இதை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஒன்று நான் சொல்கிறேன், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு காட்டில் யாருமே இல்லாத இடத்துல ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் வந்து கஷ்டப்படுறது வேற, நம்மளை சுற்றி இத்தனை லட்சம் பேர் இருக்கக்குள்ள நம்ம பசியால் ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிறது வேற. இது ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னா விட்டுருங்க. அவங்க எதுவும் நீங்கள் இது பண்ணாதீங்க. அதை விட்டு அவங்களை இப்படி பார்க்குறது, அவங்க பக்கத்துல இருந்து உட்காந்து எந்திரிச்சு போகிறது, ஏதாவது பேச வந்தால் மூஞ்சி திருப்புறது,
இதெல்லாம் பாருங்கள். இதனால நீங்கள் வந்து நான் உங்களை நல்லவனாக இருக்க சொல்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதல்ல நம்ம மனுஷனாக இருப்போம். இதெல்லாம் மனுஷத்தன்மை. பக்கத்தில் இருக்க ஒரு மனுஷனாக பார்க்கறது மனுஷத்தன்மை. முதல்ல மனுஷனாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறமேட்டு வந்து நீங்கள் நல்லவனாக இருக்கிறதா கெட்டவனாக இருக்கிறதாங்கிறத பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நான் அப்படி எதுவும் பண்ணல பிரதர்னா ஹியூஜ் தம்ஸ் அப். அது ரொம்ப நல்ல விஷயம். இனிமேட்டு நீங்கள் அப்படியே இருங்க. இல்லை ப்ரோ அப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது உங்களோட தப்பு கிடையாது. மனுஷனோட பிரெயினை வந்து நம்மளை சுற்றி எப்படி எல்லாரும் இருக்காங்களோ அதை பார்த்து நம்ம கற்றுக்கிறது தான். சின்ன வயசுலேருந்து யாராவது ஒருத்தவங்க பண்ணது உங்களுக்கு அது இம்பாக்ட் ஆகிருக்கலாம், நீங்களும் அதே பண்ணியிருக்கலாம். இன்னமேட்டு அப்படி அதை பண்ணாதீங்க. ஸோ இதை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாரையும் மனுஷனாக பாருங்கள். மணி இருக்குங்கிறதுக்கோசரம் வந்துட்டு ஒருத்தங்களை பெரிய ஆளும் ஒருத்தங்களை சின்ன ஆளும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஸோ இது 2 நிமிஷத்துக்கு மேலே போயிருக்கலாம். பட் இந்த விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ நம்மலாம் சேர்ந்தது தான் சொசைட்டி. இந்த சொசைட்டியில் ஏதாவது ஒரு சேஞ்ச் வரணும்னா ஃபஸ்ட்டு திங் இந்த கவர்மெண்ட்டு மற்றவங்கலாம் ப்ளேம் பண்ணுறதை விட்டுட்டு உங்களால் இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி திங்க் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா எல்லாருமே மணி மைண்டோட நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து மனிதாபிமானம் ஜெயிக்க போதா இல்லை மணி ஜெயிக்க போதா அப்படிங்கிற பெரிய கேள்விக்குறியோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். கண்டிப்பாக இது 2 நிமிஷத்துக்கு மேலே போயிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். பட் இதை உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் தான் வந்து இதை நான் சொல்லியிருந்தேன். வேறு எதுவுமே கிடையாது. லவ் யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.